அவரே புடுங்க வந்திருக்கானோ. இன்னைக்கு எங்கன்னா நம்ம சாம்பல்பாள பக்கம் சின்னகனப்பள்ளி ராஸ்டார் காலை நேர்காணல் வீடியோ வந்து எடுக்க வந்துருக்கிறோம். காலையினர் பேர் என்ன? வெங்கட்ராஜ். காலையின் உரிமையாளர் பேர் வந்து வெங்கட்ராஜ். ஸோ அவர்கிட்ட எல்லா விஷயமும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வரோம். கண்டிப்பா வாங்க. வந்து நம்ம காலை வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன? காலை எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? காலையோட ஸ்பெஷாலிட்டினா அதெல்லாம் காலையோட ஸ்பெஷாலிட்டிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சும்மா இப்போ ஒரு வருஷமா இருந்தோம்னா நம்ம காலையை உருவாக்கிட்டு வரோம். எந்த இடத்துல எடுத்தீங்க? நம்ம டெனிகோட்டை பக்கம் சமாந்தக்கோட்டை எங்கள் சொந்த மாமாவது எடுத்துட்டு வந்தாங்க. சரி, நீ என்ன ரேட்ல எடுத்தீங்க? இது கண்ணு 50,000 எடுத்துட்டு வந்தாங்க. சரி, எத்தனை தெருவுக்கு வந்து போட்டுக்கிறீங்க? இது வரைக்கும் 4 தெருவு போட்டுக்கிறேங்க. 4 தெருவுக்கு போட்டுக்கிறீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் அடிச்சிருக்கா இல்ல ரீடிங் ஃபைல்? இப்போ ரீடிங் ஒட்டி போகுது. இன்னும் ப்ரைஸ் வாங்கல. இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து வாங்க கிடையாது. இன்னும் 4 தெருவுக்கு வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ சின்ன ரீடிங் பாயிண்ட் வந்து ஒட்டி போகுது. இன்னைக்குனாலும் என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் ப்ரைஸ் அடிக்கும். கண்டிப்பா அது வீடியோ வரும் நம்ம சேனல்ல. ஸோ நீங்க வந்து காளையை வளர்க்குறீங்க இல்லையா? ஆமா. இந்த காளையை ஒரு தெருவுக்கு கொண்டு போகும்போது கூட இருக்கிற நண்பர்களும் சரி, நண்பர்கள் எப்படி சப்போர்ட்டு, வீட்டுல எப்படி சப்போர்ட்டு? ஒரு காளையை வளர்க்குறது வந்து சரசாதாரண விஷயம் கிடையாது. நண்பர்கள் சப்போர்ட் இருக்கணும், வீட்டுல சப்போர்ட் இருக்கணும். எல்லாரும் சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு காளையை வந்து வளர்த்து உருவாக்கி ஒரு ஸ்தானத்தை கொண்டு போக முடியும். அது யாரா இருந்தாலும் சரி. அது வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து கேட்கலாம். ஸோ நண்பர்கள் எப்படி சப்போர்ட்டு, வீட்டுல எப்படி சப்போர்ட்டு? நண்பர்கள்னா எனக்கு இங்க வீட்டான வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்களோ தெரியல. தெருவுல மொத்தம் நம்ம மாடனாவே வந்துருவாங்க. எல்லா பசங்களும் வந்துருவாங்க மாடு விடுற இடத்துக்கு. உங்களுக்கு வந்து இந்த தெருவுக்கு வந்து கொண்டு போகும்போது இந்த மாடு ஓடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஒரு ஆனந்தங்க. பிரேஸ் அடிச்சாலும் சரி, அடிக்கலையும் சரி. ஸோ பிரேஸ் அடிக்கலைன்னா கூட நம்ம மாடு ரீடிங் போயிட்டு கிட்ட போயிச்சு ஸோ வருத்தப்பட்டுக்கிறீங்களா? கூட போன நண்பர்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிறீங்களா? இல்ல பிரேஸ் அடிக்கலைன்னு ஒரு வருத்தத்தோட வந்துக்கிறீங்களா? எப்படி? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே ஆனந்தமா நம்ம தெருவுல ஓடினாலே போதும். நம்ம மாடு தெருவுல ஓடினாலே போதும். அது ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். எல்லா கால உரிமையாளருக்கு நம்ம சொல்றது அதுதான். வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, தோல்வி நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு வந்து நீ தோல்வி அடைஞ்ச ஒரு நாள் வந்து வெற்றி வந்து கதவை தட்டும். கண்டிப்பா அதனால முடிஞ்சவளவு காலை உரிமையில எல்லாரும் அவ்வளவுதான். எல்லாத்தையுமே ஜீர்ணடிங்க. வெற்றியும் ஜீர்ணடிங்க, தோல்வியும் ஜீர்ணடிங்க. கண்டிப்பா கடவுள் ஏதோ ஒரு பக்கம் ஒரு நாள் வந்து நம்ம வந்து கொடுப்பாரு. ரெண்டுமே ஜீர்ணடிச்சு போறவங்க தான் உண்மையான கால உரிமையாளரு. இன்னைக்கு வெற்றியை நம்ம பார்த்து என்னைக்கு ஓடிடுமே, தோல்வி வரும் வெற்றி வரும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போனோம். ஸோ வாழ்த்துக்கள் காலை உரிமையாளருக்கு. ஸோ நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ண வந்தோம். கண்டிப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அண்ணா வந்து கொடுத்தாங்க. ஸோ அனைத்து வந்து நம்ம 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு வர முடியல. ஸோ வந்து நம்ம சேனல்ல வந்து யூடியூப் சேனல் வரும். யூடியூப்ல வந்து TN24 MSM சேனல் யூடியூப்ல போட்டா நம்ம சேனல் வீடியோ வரும், காலை வீடியோ. இந்த காலை ராஸ்டார் காலை ஸோ பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து கண்டிப்பா வெற்றியை தோல்வியை பார்த்து கண்டிப்பா ஓடுங்க. நம்ம சேனல் சார்பாக என்னைக்குமே மாடு வந்து ஓடணும். இன்னைக்கு வந்து வெற்றின்னு நீங்க பார்த்து ஓடிட்டீங்கன்னா அது வந்து வெற்றி கிடைச்சிடாது. தோல்வியும் பார்த்து ஓடுங்க, வெற்றியை பார்த்து ஓடுங்க. நீங்க எவ்வளவு தோல்வி சந்திக்கிறீங்களோ அவ்வளவுதான் நீங்க வந்து வெற்றி வந்து சந்திக்க முடியும். இதை நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். ஸோ வெற்றியை தெளிவா நிதானிச்சு ஓடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ வாழ்த்துக்கள்.